தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர் பாரதிராஜா அவர்களினுடைய மகன் மனோஜ் பாரதிராஜாவினுடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் ரொம்ப பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. மனோஜ் பாரதிராஜா அவர்கள் மறைந்த செய்தி கேட்ட உடனே நிறைய பிரபலங்கள் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருந்தாங்க. பல முக்கிய பிரபலங்கள் நேரில் போய் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகனை இழந்து வாடிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கு பலரும் ஆறுதலையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் மனோஜ் பாரதிராஜாவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த போன போது அங்கே நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் பார்ப்போர் அனைவரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. சீமான் அவர்களினுடைய பேச்சுகளில் பொதுவாகவே அப்பா அப்படின்னு 2 பேரை குறிப்பிடுவார். அதில் ஒருவர் மணிவண்ணன், இன்னொருவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. பாரதிராஜா அவர்களும் செல்லமாக சீமான் அவர்களை மகனே அப்படின்னு தான் கூப்பிடுவார். பாரதிராஜா அவர்களை அப்பா அப்பா அப்படின்னு எப்போதுமே பேரன்போடு அழைக்கக்கூடிய சீமான் அவர்களை பார்த்த உடனே பாரதிராஜா அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. சீமான் அவர்களினுடைய கைகளை பிடித்தபடி மனோஜ் போயிட்டாண்டா அப்படின்னு புலம்பி இருக்காரு. பாரதிராஜா அவர்கள் சீமான் அவர்களை கட்டி அணைத்தபடியே கண்ணீரோட கதறி அழுத காட்சிகள் பார்ப்போர் அனைவரையுமே கண் கலங்க வச்சது. அவருடைய தந்தை நிலையில் வைத்து போற்றுகிற பாரதிராஜா அவர்களினுடைய கதறலால் சீமான் அவர்களும் நிலை குலைந்து போயிருந்தார். சீமான் அவர்களும் கண்ணீரை அடக்க முடியாத அந்த பெருந்துயரில் பாரதிராஜா அவர்களினுடைய கைகளை இறுக பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ஆறுதல் சொன்னார். இந்த செய்திகளும் இது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களும் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.